மாட்டிறைச்சி விவகாரத்தில் கருத்து சொல்ல தயங்குவது ஏன் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிக்கு திமுக செயல் தலைவர் மு.க.ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழ் மாநில தேசிய லீக் சார்பில் சென்னை எழும்பூரில் இப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் திமுக செயல் தலைவர் மு.க.ஸ்டாலின் கலந்து கொண்டார். நிகழ்ச்சியில் பேசிய ஸ்டாலின், ஆட்சியையும் பதவியையும் காப்பாற்றிக் கொள்ள முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அதிக கவனம் செலுத்தி வருவதாக குற்றம் சாட்டினார். அதிமுகவில் நிலவும் அணி குழப்பங்கள் வெட்கப்பட வேண்டிய ஒன்று என்று ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மாட்டிறைச்சி விவகாரத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கருத்து சொல்ல தயங்குவது ஏன் என்றும் ஸ்டாலின் கேள்வி எழுப்பினார். மாட்டிறைச்சிக்கு தடை என்று ஒரு உத்தரவு போட்டிருக்கிறார். ஆக அதற்கு எதிர்ப்பு எந்தெந்த நிலையில் வந்து கொண்டிருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும். தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருக்கக்கூடிய முதலமைச்சரிடத்திலே போய் பத்திரிகையாளர்கள் கேட்கிறார்கள், மாட்டிறைச்சிக்கு தடை போட்டிருக்கிறாங்களே, உங்களுடைய கருத்து என்ன என்று கேட்டபோது, படித்து பார்த்து விட்டு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். ஆக ஏறக்குறைய ஒரு 20 நாள் ஆச்சு, இன்னும் படிச்சுக்கிட்டு இருக்கிறார். நாட்டின் முதுகெலும்பாக இருக்கும் விவசாயிகள் பிரச்சனையை மத்திய அரசு கண்டுகொள்ளவில்லை என குற்றஞ்சாட்டிய ஸ்டாலின், மதசார்பற்ற மக்கள் ஒற்றுமையுடன் வாழ வேண்டும் என கேட்டுக்கொண்டார். மத்தியில் ஆளும் பாஜக அரசு ஹிட்லர் போல சர்வாதிகார போக்குடன் நடந்து கொள்வதாகவும் ஸ்டாலின் சாடினார்.